ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சரவணனும் அஞ்சலியும் கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து, சரவணா, நீ இந்த ஒரு விஷயத்தில் வேறு எதனா முடிவு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி சொல்லுவாங்க. இதை கேட்ட சரவணனும், அஞ்சலி, நான் முதல்ல வந்து உன்னை ஏமாற்றிட்டேன். என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது. அதே மாதிரி உன் கூட சேர்ந்து நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். அதே மாதிரி நான் முன்னாடி உன்னை விட்ட மாதிரி நான் இதுக்கு மேலேயுமே நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நான் முன்னாடி உன்னை விட்டதுனால தான் இந்த நிலைமைக்கு நீ வந்து உக்காந்துட்ருக்க. மறுபடியும் உனக்கு இப்படி ஒரு கஷ்டமோ இல்லை எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே அஞ்சலியும், இல்லை சரவணா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இங்கே உன்னோட ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நீ வேறு மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னா இது எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதை யோசிச்சாவே எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லுவாங்க. உடனே இங்கே சரவணனும், அங்கே பாரு அஞ்சலி, நீ அங்கே தங்கமயில் விஷயத்தை வந்து விட்டு அங்கே என்னோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது நீ உறுதியாக இரு. அதே மாதிரி என்னோடய விஷயத்தில் வந்து நீ யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட சொன்ன வாக்கை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாவும் கதிரியை இப்படி பண்ணால், கதிரி ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், அவன் இப்படி பேசவே மாட்டானே, எதனால இப்படி என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே முத்துவேல் வந்து இங்கே அப்பத்தாக்கிட்ட வந்து அம்மா, நீங்கள் கதிரை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதிர்கிட்ட நான் தான் உங்களை இந்த வீட்டுக்கு அமுச்சு விட சொன்னேன். ஆனால் கதிர் வந்து எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு உங்களை இந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டான். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரியே உங்களை இந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். நீங்கள் கதிரை பற்றி எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கதிர் ரொம்பவே நல்ல பையன். ஏன்னா அங்கே கதிர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு சொல்லிட்டு உங்களை இந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கான். அதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் எங்கிட்ட வந்து, உங்கள் அம்மாவை நீங்கள் உங்கள் தங்கச்சி வீட்டில் விட்டு வச்சுருக்கீங்களே, நீங்கள் தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க வீட்டில் விட்டு வச்சுக்கிறதுலாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் கதிரை மீட் பண்ணி உங்களை இந்த வீட்டுக்கு நான் அனுப்ப சொன்னேன். அதனால தான் அவன் அந்த வீட்டில் இருந்து உங்களை அனுப்பிச்சி விட்டுருக்கான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட இங்கே அப்பத்தாவும், முத்து, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறியா இல்லை நீ உண்மையாகவே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே கேட்பாங்க. அம்மா, இல்லைம்மா, உண்மையாகவே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நான் நல்லா என் கண்ணு குளிர நான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாமல் உங்களை நான் முன்னாடியே வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் தான் வரல. அதனால தான் இங்கே நான் கதிர்கிட்ட சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிவிடுவாங்க. உடனே இங்கே வடிவும் ஆமங்கத்தை இங்கே கதிரும் இவரும் 2 பேரும் மீட் பண்ணி இங்கே பேசிட்டு வந்துருந்துருக்காங்க. இதை பார்த்த இங்கே சக்திவேலுமே பார்த்துட்டு இங்கே வீட்டில் ஒரு பெரிய அலப்பறையே பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவர் தான் கதிர்கிட்ட பேசி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார். ஆமாங்கத்தை, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு உண்மை தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும், சரிங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேலுமே கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் என்ன, இங்கே சக்திவேலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்பத்தாவை இப்படி அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டா. அந்த கதிரையும் அந்த பரதேசி பாண்டியனையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் ஆடில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே முத்துவேலும் அங்கே போயிட்டு, என்ன சக்தி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. உடனே எங்கள் சக்திவேலும், அண்ணே, இல்லைண்ணே, அந்த கதிருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அம்மாவே இவ்வளோ அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டான். நான் அப்போவே சொன்னேன், அந்த ஃபேமிலியவே நம்பக்கூடாது. அந்த பரதேசி பாண்டியன் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற வெறியையும் கோவத்தையுமே இப்படி வெட்ட வெளிச்சமாக காமிச்சு எல்லாருமே அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க. நான் ஒரு முட்டாள். எங்கள் அம்மாவை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துருக்கக்கூடாது. ஏதோ என் பையனோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அம்மாவை திட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்போ என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லுவாங்க. முத்துவேலும், சக்தி, நீ அதெல்லாம் நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் இப்போ தான் அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டு வரேன். அம்மா இந்த விஷயத்த நினைக்காம இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ மறுபடியும் அந்த விஷயத்தவே பேசி அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே இங்கே சக்திவேலும், குமார், இங்கே அண்ணனை நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக நோட் பண்ணணும். அண்ணனோட நடவடிக்கை சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இங்கே கதிர் பக்கமும் அந்த ராஜு பக்கமும் சாஞ்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சொத்து பத்து எல்லாமே அவர் பொண்ணு மேலேயே எழுதி வச்சிருவார். நம்ம இவரை இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம இவரை
கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கோர்ட்டில் இயரிங்குமே இருக்குது. அங்கே தங்கமயிலும் 2 பேரும் சேர்ந்து இங்கே கோர்ட்டுக்குமே போயிடுவாங்க. இங்கே அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருந்த சரவணனும் வீட்டில் இருக்கிற பாண்டியனும் கோமதியும் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்குமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இங்கே சரவணனும் பாண்டியனும் 2 பேரும் நின்று பதட்டமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இந்த விஷயத்தில் என்னதான் முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும். ஆனால் இங்கே கோமதி வந்து சரவணன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சரவணா இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுடா, ஏன்னா இப்போ அவள் வாய் வருமா இருக்கா, நம்மளோட வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த விஷயத்த நம்ம யோசிச்சு தான் முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட இங்கே சரவணனும், அம்மா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வேணாமா, அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்போமா, அதே மாதிரி அந்த குழந்தைய பெற்று எடுத்த உடனே அவகிட்ட கொடுக்காம நான் தான் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை வச்சு நான் சந்தோஷமாக என்னோடய குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லியிருப்பார். இதை கேட்ட கோமதியும், சரவணா நீ எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம், ஒரு குழந்தையையும் அம்மாவையும் பிரிக்கிற கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது, ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடியாத ஒரு கஷ்டத்தை நீ யாருக்குமே பண்ணக்கூடாது, நீ அப்படி வளர்றடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம சரவணனும் சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு தடையாட்டிட்டு இங்கே கோர்ட்டு முன்னாடியுமே வந்து நின்றுருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே தங்கமயிலும் பாக்கியத்துக்கிட்ட என்ன சொல்லிட்டு இங்கே கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா, அங்கே பாக்கியம் வந்து இந்த ஒரு சான்ஸை விட்டால் மறுபடியும் நீ அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ முடியாது, நீ எப்படியாவது நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீ ஜட்ஜுக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீ டிவோர்ஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க தங்கமயில. ஆனால் தங்கமயில் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னவர் முன்னாடி, அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னவர் வீட்டில் என்னால் வாழ முடியாது, அதுவும் இல்லாமல் நான் கோர்ட்டில் நான் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா பாக்கியத்துக்கிட்ட அப்போவே இந்த விஷயத்த சொன்னால் பாக்கியம் வந்து கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் தங்கமயில பயங்கரமாக திட்டி தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா பாக்கியம் வந்து தங்கமயில் என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நினைக்க மாட்டுறாங்க. ஏன்னா இங்கே தங்கமயிலே எவ்வளோ கஷ்டத்தில் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைம்லையுமே உன்னெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது, இன்னொரு பொண்ணு எனக்கு இருக்குது, அந்த பொண்ணை நான் கரை சேர்க்கணும், அந்த பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணணும், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்த மாதிரி இதுக்கு மேலேயுமே உன்னை சோறு போட்டு என்னால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு வேலையிலுமே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை நினச்சிக்கிட்டு என்னையும் என் குழந்தையும் என்னால் காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்கும், மறுபடியும் அவர் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தாங்க கோர்ட்லேயுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ஜட்ஜுமே அங்கே சரவணன்கிட்ட, சரவணன் உன்னோட விஷயம் இல்லை உன்னோட மாற்று கருத்து எதனா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுமே கேட்குறாங்க. உடனே சரவணனும், இல்லைங்க ஐயா, என்னால் பொய் சொன்னவ கூட சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா அவள் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத நிறைய பொய்களை சொல்லி என்னோடய ஃபேமிலியையும் என்னையும் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கா, இதுக்கு மேலேயுமே அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, அதுவும் இல்லாமல் அவள் ஒன்று 2 பொய் சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல, அவள் சொன்னது எல்லாமே பொய் தான், அவள் வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், நகை விஷயத்துலன்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலேயுமே அவளை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லவோ இல்லை அவள் கூட சேர்ந்து வாழ சொல்லவோ எனக்கு விருப்பமே கிடையாது, அதுவும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டால் பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியாப்பட்ட பொண்ணை நம்ம இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கிட்ட நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அவளும் கஷ்டப்படுவா, அதுவும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாண்டியனும் கோமதியும் 2 பேரும் நினச்சி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், அவங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த யோசிச்சிருக்கணும், ஆனால் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் சரவணன் அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் அஞ்சலிக்கும் வாக்கு கொடுத்துட்டு இங்கே கூடிய சீக்கிரம் நம்ம தங்கமயிலுக்கும்
எனக்கும் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க ஜட்ஜும், அம்மா உங்களுக்கு என்ன முடியுமா, அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லை நீங்களும் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கமயிலும் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியமும் தங்கமயிலை பார்த்து சொல்லு மயில் சொல்லு, விவாகரத்து வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே காமிக்கவும், உடனே இங்கே தங்கமயில் இல்லைங்க ஐயா, எனக்குமே அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமே கிடையாது. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் தப்பு பண்ணதுக்கு நான் நிறையவே தண்டனை அனுபவிச்சிட்டேன், நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலேயுமே நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட நரகத்தில் நான் வாழ முடியாது. அவருக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. அவருக்கு எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்த டிவோர்ஸை நான் தாராளமாக கொடுத்துட்றேன். இதுக்கு மேலேயுமே நான் அவர் கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட அங்கே ஜட்ஜுமே, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, முன்னாடி நீ அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னடானா நீ அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே கேட்டேன், நான் 1க்கு 2 டைம் கேட்டேன், நீ அவர் கூட வாழ சம்மந்தமானு கேட்டேன். ஆனால் நீ அவர் கூட வாழ விருப்பம்னு சொல்லிட்டு இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற, என்னம்மா உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜியும் மறுபடியும் கேட்கவும், உடனே எங்கள் தங்கமயிலும் இல்லைங்கய்யா, அவர் என் மேலே வெறுப்பையும் கோவத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரு கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது ஐயா. ஏன்னா இப்போ நான் வாயு உயரமாக இருக்கேன், என்னோடய குழந்த நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளரணும். அந்த வீட்டில் இருந்தேன்னா என் குழந்தையும் வளர்க்க முடியாது, நானும் மன உளைச்சல்லையே அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அதுவும் இல்லாமல் என் மேலே அவர் பயங்கர கோபமாக இருக்கார். இந்த மாதிரி சமயத்தில் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட அங்கே நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்குவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குழந்தையையும் என்னையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தைரியம் இருக்குது. அவர் தான் என்னை பார்த்துக்கணும், அவர் தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது எதுவுமே இல்லைங்கய்யா. ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, என்னோட குழந்தை இருக்குது, அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன். இதுக்கு மேலேயுமே அவர் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட இங்கே ஜட்ஜுமே இதுக்கு மேலேயுமே நான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இங்கே 2 பேர் தரப்புலையுமே வந்த வாக்குமூலத்தை வச்சு இப்போ 2 பேருக்கும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ரூவ்டு நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இங்கே தங்கமயில் அவள் வாயு உயரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இங்கே இது மாப்பிள்ளை தரப்பில் இருந்து நான் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். அதுக்கு இங்கே கோர்ட்டு முடிவு பண்ணது இங்கே 10 லட்சம் அபதாரமும் இங்கே தங்கமயில் என்ற ஒரு பெண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே 10 லட்சத்தை இங்கே கோர்ட்டாரிடம் கட்டிட்டு அவங்க இந்த டிவோர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோர்ட்லேயும் இங்கே ஆர்டர் போட்டுடுறாங்க. இதை பார்த்த இங்கே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஒரு சைடு. இங்கே சரவணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்திலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏன் இவளோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டா, மறுபடியும் அவள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அவள் வீட்டுக்கு வரட்டும், ஃபஸ்ட்டு அவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் உடனே கிளம்பிடுறாங்க. கோர்ட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலும் உடனே பாண்டியனும் கோமதியும் தங்கமயில்கிட்ட போயிட்டு, மயிலே நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னையும் குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவங்ககிட்ட நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆனால் இங்கே அவன் மாற்றி பேசியிருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் சொன்னதெல்லாம் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்ட, ஆனால் அது நடக்கலைன்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்போ நீ அவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸுக்குமே நீ அப்ளை பண்ண சொல்லிட்ட. ஆனால் இதுக்கு மேலேயுமே நீ அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவன் சொன்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்ட. ஆனால் நாங்கள் அது மாதிரி யோசிக்க முடியாது. ஏன்னா எங்களோட வாரிசு உன்னோட வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பழைய பகையெல்லாம் நினச்சிக்கிட்டு மறுபடியும் உன்னை நாங்கள் இப்படியே விட்டுற மாட்டோம். உன்னையும் உன் குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது
எங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் அங்கே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் வந்து எங்கிட்ட பேசினது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் என்னோடய குழந்தையும் என்னையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் அவரு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் என்னோட மனப்பூர்வ விருப்பத்தை தான் அங்கே கோர்ட்டில் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மறுபடியும் அவர் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காமலே அவர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்குறபோது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே இப்படி தான் ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கை. இதுக்கு மேலேயுமே நான் அங்கே கத்தியும் கதறியும் எனக்கு இந்த லைஃப் வந்து மறுபடியும் கிடைக்க போகிறதில்ல. இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அது வந்து நல்லாவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட தங்கமயிலும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் பாக்கியம் ரொம்பவே கோவமாகவும் வீட்டுக்கு போய் அங்கே மாணிக்கத்துக்கிட்ட எங்கே பாரியா உங்கள் பொண்ணு அங்கே கோர்ட்டில் என்ன முடிவு சொன்னான்னு தெரியுமா, அவன் இங்கே சரவணன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இவளுக்கு வாழவே தெரியாது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த கூட உருப்படியாக பண்ணாமல் இப்போ அவளோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கா. அவள் என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து இப்போ சந்தோஷமாக இருப்பான். அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே தங்கமயில விவாகரத்து பண்ணவே முடிவெடுத்தது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச இங்கே மயிலுமே என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே அவளை அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவள் இப்படி ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கம் வந்து இன்னும் பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே மயில் இப்படி ஒரு விஷயத்த தான் முடிவு எடுத்தாளா, அவளை எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க சொன்ன, நீ சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னேன். ஆனால் அங்கே போய் அவள் மாற்றி சொல்லியிருக்காளே, அவளோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமெல்லாம் நினச்சோம். ஆனால் அவளோட வாழ்க்கையை அவளே கெடுத்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்லுவாங்க. உடனே இங்கே என்ன பாக்கியமும் இதுக்கு மேலே அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளுக்கு நான் தண்டச்சோறு போட விரும்பவே கிடையாது. அவள் வீட்டுக்கு வந்ததும் அவள் பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் வந்து கோமதியும் 2 பேரும் வெளியே நின்றுக்கிட்டு அங்கே சரவணன்கிட்ட பேசுகிறாங்க. சரவணா ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த, அங்கே தங்கமயில் அந்த பொண்ணு ரொம்பவே பாவண்டா, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நிலைமையில் வாயு வருமா இருக்கிற போது நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதா, அது மிகப்பெரிய ஒரு பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்ட பாண்டியன் சொல்லவும் உடனே இங்கே சரவணனும் அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, அவள் பண்ண தப்பை அவள் பண்ண ஃப்ராடுத்தனத்தை நினச்சிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுப்பா, நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் விட்டாலையும் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்ப்பா, எனக்கு அப்படியெல்லாம் தோணுது. அதுவும் இல்லாமல் நான் தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சி வரைக்கும் எனக்கு மனசில் தோண்டிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலேயுமே அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, கோர்ட்டில் என்ன முடிவு வருதோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வக்காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அவள் கூட சேர்ந்து வாழ சொன்னீங்கன்னா எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறாரு. ஆனால் இங்கே சரவணன் ஒரு சைடு மனசில் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம அப்பாவையும் அம்மாவையும் இப்படி எதிர்த்து பேசவே கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் அஞ்சலிக்குமே வாக்கு கொடுத்துட்டேன், அஞ்சலியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து ஒரே முடிவாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கதிரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் ராஜியும் வந்து கதிர்கிட்ட கதிரி நீ என்ன சொன்னாலுமே எங்கள் அப்பத்தாவை அம்மாச்சியை நீங்கள் இந்த வீட்டை விட்டு துரத்துந்து மிகப்பெரிய ஒரு தப்பு, அப்பா உங்ககிட்ட அப்படியே வந்து கேட்டிருந்தாலையும் அம்மாவை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லியிருக்கணும், எங்கள் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தாவை அம்மாச்சியை இந்த வீட்டை விட்டு ரொம்பவே சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்டுருக்கலாம். ஆனால் நீ அம்மாச்சியை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அம்மாச்சி துரத்தி விட்டுட்டேன். ஆனால் உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்ன தான் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ மறுபடியும் நீ என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே கதிரும் ராஜி நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட கேட்டார், அம்மாவை என் கண்ணு முன்னாடி இது வச்சு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சினார். அதனால தான் எங்கள் அம்மாச்சியை இப்படி ஒரு காரணத்தை வச்சு அங்கே அமுச்சு விட்டேன். இது தப்பா? அதுவும் இல்லாமல் ஒரு இது
பெத்த புள்ள வந்து ஒரு அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? அதனால தான் நான் இதெல்லாம் யோசிச்சு தான் அங்கே அம்மாச்சியை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துனேன். அதுவும் இல்லாமல் நான் பண்ணது தப்புன்னு நினச்சேன்னா நீ என் கூட பேசாமல் கூட இரு, அதெல்லாம் நான் எதுவுமே நான் கவலை கூட பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரியுமே சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே செந்திலும் மீனாவும் வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. செந்தில் வந்து கதிர் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட இங்கே மீனாவும் என்ன கதிர் நீ என்ன யோசிச்சு நீ அம்மாச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே உங்கள் மாமாவை சந்தோஷமாக இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட கதிரும் ஐயோ இங்கே மாமாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் உங்கள் மீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனாவும் கதிர் நீ அதிகமாகலாம் யோசிக்காத, உங்கள் மாமா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லது நினச்சி தான் இந்த வீட்டை விட்டு அமுச்சிருக்க. அது நல்ல விதமாக அமுச்சது தான் என்ன, எங்கள் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்ட எங்கள் செந்தில்கிட்ட எங்கள் ராஜுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனால் நீ எல்லாருமே கஷ்டப்படுத்தி அமுச்சு விட்டது ஒரு சைடு ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்லிவிடுவாங்க. உடனே செந்திலும் என்னடா கதிர் என்னடா விஷயம், உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, இதனால எங்கள் அம்மாச்சி இந்த வீட்டை விட்டு அமுச்ச, உன்னை பார்த்தாவே நீ ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்க, என்னதான் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே கேட்பாங்க. உடனே கதிரும் இல்லைண்ணா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இங்கே அவர் மாமா வந்து என்கிட்ட கேட்டார், அதனால தான் இங்கே அம்மாச்சியை இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அமிச்சா மட்டும்தான் இங்கே அத்தை வந்து எங்கள் அம்மாச்சி வந்து போவாங்க, இல்லைனா அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற எங்கள் மாமாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அம்மாவை கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துக்க முடியல, ஒரு தங்கச்சி வீட்டில் விட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் எங்கள் அம்மாச்சியை இந்த வீட்டில் இருந்து துரத்தினேன், மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிவிடுவாங்க. இதை கேட்ட செந்திலும் இல்லை கதிர் நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல, இட்ஸ் ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா நான் இதை கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லுவாங்க. உடனே ராஜியும் அக்கா இல்லைக்கா எனக்கு அம்மாச்சியை இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒத்தாசை இருக்காங்க அப்படின்னாலாம் நான் நினச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் கதிர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு முடிவு எடுத்து அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றி யோசிச்சு இப்படி அமுச்சு விடான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கலாம். ஆனால் கதிர் இப்படி முடிவெடுக்கிறவுடைய ஒரு பர்சனே கிடையாது, அவர் ஏதோ மனசில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் பொய் சொன்னாலும் சரி உண்மை சொன்னாலும் சரி எது சொன்னாலையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்கிட்ட இப்போ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமயிலுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு என்னோடய வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியோ இங்கே பாண்டியனும் கோமதியும் அங்கே சரவணனை சமாளிக்க வச்சு இங்கே தங்கமயில்கிட்ட பேசவே வைக்கிறாங்க. தங்கமயில்கிட்ட போய் அங்கே மயில நான் உங்ககிட்ட அந்த கோயிலில் பேசின விஷயம் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம், இப்படி ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கக்கூடாது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. இங்கே சரவணன் வந்து தங்கமயில்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் தங்கமயிலும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவசியமே கிடையாது, பண்ண தப்பெல்லாமே நான் தான், அதுவும் இல்லாமல் நான் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், அப்படி இல்லையா கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்தது என்னோட தப்பு தான், என்னோட தப்பு, நான் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியே சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்ட தங்கமயிலுமே சொல்ல உடனே சரவணனுக்கும் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே கதிர் வந்து இங்கே சரவணன் வந்து இங்கே தங்கமயில்கிட்ட மயிலை நீ செஞ்ச தப்பை என்னால் மறக்க முடியல, அந்த ஒரு தப்பை நினச்சி தான் ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் யோசிச்சு தான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தையை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்ன மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எனக்கு வேறு என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, அதுவும் இல்லாமல் நான் அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அந்த துரோகத்தெல்லாம் நினச்சி என்னால் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, அதுவும் இல்லாமல் இங்கே என்னோடய அப்பா அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்கள கூட நீ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்துட்ட, இதுக்கு மேலேயுமே நான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தாங்க நான் கோர்ட்டுக்கே வந்தேன், அதுவும் இல்லாமல் நான் அந்த கோயிலில் மீட் பண்ணி சொன்ன வார்த்தைக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன், நீ மற்றபடி நீ வேறு எதுவுமே புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியனும் கோமதியும்
ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலுமே அங்கே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ணது கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் என்னோட குழந்தையும் நீயும் நினைக்காம நீ இந்த டிவோர்ஸில் நீ மனப்பூர்வ சம்மதம்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுக்கிட்ட சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது உன்னோட குழந்தை, அதுவும் இல்லாமல் முதல்ல நான் சொன்னது அதையும் பொய்ன்னு நினச்சி நீ வந்து எங்கள் கோயிலில் வந்து தப்பான ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்ன. அந்த விஷயத்த நினச்சி அந்த விஷயத்த கேட்டதும் எனக்கு அப்போவே மனம் உடஞ்சி போச்சு. அதுவும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் இருந்த உறவு அப்போவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் நான் மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து வாழ நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே கூட நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கூட வந்து தான் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்னோடய குழந்தையனையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க சரவணனும். உடனே அந்த குழந்தைய வச்சு ரொம்பவே சந்தோஷத்தில் மெய் மறந்து நின்றுக்கிட்டு கடைசியாக அங்கே தங்கமயில நம்ம கட்டி பிடிச்சி நம்ம மன்னிப்பு கேட்டுவிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில கட்டி பிடிச்சிக்கிட்டு, மயிலே என்ன மன்னிச்சிக்கோ, நான் உன் மேலே இருக்கிற கோபம் என் மனசுலேருந்து போகல, அதனால தான் நாங்கள் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜுக்கிட்ட சொன்னேன். மற்றபடி நீ எதுவுமே என்ன தப்பாக புரிஞ்சிக்காத. அதுவும் இல்லாமல் என்னோடய குழந்தைய உன்னோட வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைய நினச்சி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குழந்தைய மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.